ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் வந்து சரியான மழை 8 மணிக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் நல்லா பெஞ்சிருச்சு. பெஞ்சதுக்கு அப்புறம் மதியம் வரைக்கும் அப்படியே மெல்லினமாக தூரிட்டே இருந்துச்சு. இந்த தூரலோடையே திருக்கை 65 எப்படி சமைக்கிறது பார்த்துடலாமா? ரொம்பவே சிம்பிள், ஒன்றுமே இல்லை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முக்கியமாக திருக்கை மீன் வேணும். திருக்கை மீனை உப்பு போட்டு நல்லா உரசி கழுவிட்டிங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். திருக்க மீனில் வந்துட்டு நிறைய நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்குது. மூளை பகுதி, எலும்பு, இடுப்பு வலி, உடல் சோர்வு எல்லாத்துக்குமே இது நல்லது. கர்ப்பிணி பெண்கள்லாம் இதெல்லாம் சாப்பிடலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களாக இருக்கும். நீங்கள் வந்து திருக்க மீன் வந்து வாங்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் வாங்கி இதை ட்ரை பண்ணுங்கள். புளிப்பாக நல்லா பூண்டெல்லாம் போட்டு மிளகு, சீரகம் எல்லாம் வறுத்து, சோம்பெல்லாம் வறுத்து அரைச்சி அது ஒரு மசாலா ரெடி பண்ணி நீங்கள் ஒரு மீன் குழம்பு எப்படி வைப்பீங்களோ அதே போல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு அந்த மீனை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கம்பெனி ஐட்டத்தில் 65 பவுடர் நீங்கள் வந்து வாங்குறீங்களோ அந்த மசாலா நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில் உப்பு இப்போவும் இருக்கும், நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? அந்த 65 பவுடரை போட்டுடணும். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அதை எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம்னா தண்ணி விடாது, மசாலா நல்லா இறுகி பிடிச்சிக்கிறோம் மீனில். அதனால் எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம ஊற வைக்கும் போதே நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு இதுக்கு தேவையான குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ரசமோ ஒரு டால், சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக பொரிச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சிக்கன் 65 விட இந்த திருக்கை மீன் 65 வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீனில் 65 நினைக்காதீங்க, இந்த திருக்கை மீனில் வந்து 65 வச்சு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட வேண்டாம், மைதா மாவும் போட வேண்டாம். வெறும் 65 பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போட்டு வாசமாக பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா திருக்கை 65 ரெடி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வர்ற வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பை ஃப்ரெண்ட்ஸ்.